வணக்கம். ஸ்ரீ கோமாதா சோதிட ஆய்வு நிலையம், இளம்புவனம், எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். சோதிடர் வே. வெள்ளைசாமி. நண்பர்களே, 9 சனி இருந்தால் என்ன பலன்களை ஏற்படுத்துவார் என்பதை பற்றி இங்கே நாம் இந்த காணொலியை வழங்க இருக்கின்றோம். தனது தர்மம், பொது தர்மம் இவை இரண்டையும் செய்யாமை, குறைந்த செல்வமுடையவர், மக்கள் பேரும் உடன்பிறப்பும் இல்லாதவர், இன்பமின்மை, பிறர் மனிதர்களை துன்புறுத்தக்கூடியவராக இருப்பார். 9ஆம் இடத்தில் சனி இருக்கின்ற பொழுது இந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய செயல்களைத்தான் சனி பகவான் செய்வார் என்று இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. அன்பர்களே, நாம் ஒவ்வொரு கிரகங்களையும் நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நாம் அந்தந்த கிரகங்களுடைய தனித்துவத்தை மட்டும்தான் நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். சனி தனித்திருக்கின்ற பொழுது, இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் தனித்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது தரும் பலன்களைத்தான் நாம் இங்கே விளக்கிக் கொண்டிருக்கின்றோம். கூட்டு இயக்கம் என்பது வேறு, சார இயக்கம் என்பது வேறு, பார்வை இயக்கம் என்பது வேறு. கூட்டு கிரகங்கள் வேறு பலன்களை செய்யும். குருவின் பார்வையில் இருக்கின்ற கிரகங்கள் அது வேறு பலன்களை செய்யும். சார பலன்களை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சாரத்தினுடைய வேலையும் அங்கே நடந்து கொண்டிருக்கும். இருந்த போதிலும் இங்கே இந்த கிரகங்கள் நட்பு, பகை, உச்சம், நீசம், மூல திரிகோணம் என்ற அடிப்படையிலும் இயங்கிக் கொண்டிருக்கும். இருந்த போதிலும் தனித்த கிரகங்களை பற்றித்தான் நாம், அந்த பாவங்களை பற்றியும் தான் நாம் விளக்கிக் கொண்டிருக்கின்றோம். நண்பர்களே, நீங்கள் தொடர்ந்து காணொலியை கண்டுகளித்து ஆதரவு தருமாறு உங்களை அன்புடன் வேண்டி விரும்பிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.